பாயாசம் எப்படி செய்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் செய்ய போறது இன்னைக்கு பால் பாயாசம் தான். எங்க வீட்ல எல்லாருக்குமே பால் பாயாசம் தான் ரொம்ப ஃபேவரைட். கொஞ்சம் அளவா கீய போட்டுட்டு, அளவுக்கு அதிகமா கேஷ்யூ நட்ஸ போட்டுக்கோங்க. எனக்கு நெறைய கேஷ்யூ நட் போட்டா தான் பிடிக்கும். அப்படியே ஒண்ணு அலேக்கா நம்ம சாப்ட்டுறலாம். அதுக்கடுத்து அத நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கோல்டன் ப்ரவுனா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். நீங்களும் நான் பண்ற மாரியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அது கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் பண்ணுங்க. ஆனா என்ன மாரி கருக்கிடாதீங்க. ஸோ எனக்கு கொஞ்சமா லைட்டா கருகிருச்சு. அதுக்கடுத்து கடைக்கு போனீங்கன்னா, பாயாச சேமியான்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. பாயாச சேமியால 2 டைப் ஆஃப் பாயாச சேமியா இருக்கும். ஒண்ணு குட்டி குட்டியா இருக்கும். இன்னொன்னு இந்த நீட்டமா இருக்கும். நான் ஏன் நீட்டமா எடுத்து இந்த மாரி குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கேன்னா, எனக்கு இந்த சேமியா நூடுல்ஸ் மாரி பெருசா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இந்த மாரி பிடிச்சிருந்தா நீங்க இந்த மாரி வாங்கலாம். அப்படி இல்ல இந்த குட்டி குட்டியா வாங்குனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி குத்து குத்துன்னு குத்த தேவையில்ல. நெறைய பேர் கீ கூட ஃபர்ஸ்ட்டு கேஷ்யூ நட்ட ஃப்ரை பண்ணிட்டு, அத தனியா எடுத்து வச்சுட்டு பண்ணுவாங்க. எனக்கு ஆனா அது பிடிக்காது. நான் ஃபர்ஸ்ட்டே மொத்தமா எல்லாத்தையும் தனித்தனியா இதுக்கு பண்ணிக்கிட்டு, மொத்தமா